ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் மூவிஸ். இன்னைக்கு நம்ம தாய்லாந்துல ஒரு ஆந்தாலஜி வெப் சீரிஸா ரிலீஸ் ஆன டெரர் ட்விஸ்டேன்ற வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த டெரர் ட்விஸ்டேன்றது ஏதோ ஒரு வெப்சைட் போல இருக்கு. அந்த நாட்டுல நிறைய ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல இருந்து தான் இந்த கதையை இன்ஸ்பைரிங் பண்ணி இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. மொத்தம் இதுல 8 எபிசோடு இருக்கு. அதில் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவர் லிட்டில் சிஸ்டர்ன்றது தான். இதோடைய ஒன்லைன் கூட பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இறந்த அக்காவை மீண்டும் வர வைக்கிறதுக்காக இவங்க ஒரு பிளாக் மேஜிக் பண்றவங்க கிட்ட போறாங்க. அப்படி அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறமா அந்த இடத்த சுத்தி பேயோட நடமாட்டம் ஆரம்பிக்குது. இந்த பேயோட நடமாட்டத்துல இருந்து இவங்க தப்பிச்சாங்களான்றது தான் இந்த எபிசோடோடைய ஒன்லைன். ரொம்ப லாங்கா சொல்ல தேவையில்ல, ஏன்னா இதுவே ரொம்ப சின்ன எபிசோடு தானே. அதனால ஒன்லைனா ரொம்ப ஷார்ட்டா நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இப்போ படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. எவனோ ஒருத்தன் லாரியால அடிச்சு போட்டு போயிட்டான் போல இருக்கு. காருக்கு செம்மதி கவுந்து கீழே விழுந்து கிடக்கு. அதுக்குள்ளாரதான் பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயினியும் அவங்களுடைய அம்மாவுமே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ கார் இடிச்சதுனால பயங்கரமான ஒரு அன்கான்சியஸ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிகமான பிளட் லாஸ் ஆனதுனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்படி இருக்கும்போது சடனா வெளியில திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவங்களுடைய அக்கா வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க. லாரி அடிச்சதுனால மண்டை குழம்பு என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க நடந்து போறதை பார்த்துட்டு ஹீரோயினியும் அக்கா அக்கான்னு கூப்பிட அவங்களுமே சத்தத்தை கேட்டுட்டு திரும்பி பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுதான் ஒரு லாரிக்காரன் அவங்க அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். இப்ப இது எல்லாத்தையுமே நேர்ல பார்த்த நம்ம படத்தோட ஹீரோயினி பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. நாளாவ இவங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே போகுது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப டாக்டர் கிட்ட தான் வந்திருக்காங்க. டாக்டர் உங்களை செக்அப் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிஎஸ்டின்ற மன அழுத்த நோய் வந்திருக்கு. இது பெரும்பாலுமா ஏதாவது பெரிய ஆக்சிடென்ட்டை பார்த்தவங்களுக்கோ இல்ல ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளானவங்களுக்கோ தான் இந்த நோய் வரும். இந்த நோய் வந்துச்சுன்னா பெரும்பாலுமா ஒருத்தவங்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நினைச்சு கற்பனை பண்ணிப்பாங்க. அப்புறமா திருப்பி ஏற்கனவே பார்த்த ஒரு கனவை திரும்ப திரும்ப காண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நோயுடைய விளைவு அதுதான். ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க அதுக்கு தேவையான எல்லா மெடிக்கேஷனுமே உங்களுக்கு தரோம். அதை ரெகுலரா எடுத்துக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த மருந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க உடம்புல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நாள் ஆக நீங்க நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவீங்க. அதனால நீங்க எதையும் நினைச்சு பயப்பட தேவைன்னு இந்த டாக்டர் சொல்ல, அதுக்கு ஆனா ஒருவேளை அந்த மாத்திரை சாப்பிட்டு என்னுடைய உடம்பு குணமாகலாம் நான் என்ன பண்றது? இப்பெல்லாம் நான் ரொம்பவே பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். ஒரு நார்மலான மனுஷங்க வாழ்ற அந்த வாழ்க்கையை கூட என்னால வாழ முடியல. ரொம்பவே சோர்வா இருக்கேன். சரி நானா எப்படி இருக்கேன்னு பார்த்தா என்னுடைய அம்மா அதுக்கு மேல மோசம். அவங்க என்னை விட நோய் வாய்ப்பட்டு இருக்காங்க. ஏன்னா என்னை விட என்னுடைய அக்காவை தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணு இறந்ததுனால இவங்களால அந்த அதிர்ச்சியில இருந்து சுத்தமா வெளியே வரவே முடியல. அதனால அவங்க பார்க்கறதுக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ளார சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் ஒரு சில நாள்லாம் இருக்கே அவங்கள கட்டியே படுத்த முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பைத்தியக்காரங்களா மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டேப்லெட்லாம் என்னுடைய அம்மா எடுத்துக்கிறதே கிடையாது. அப்பப்போ டஸ்ட்பின்ல வேற தூக்கி போட்டுடுறாங்க. நான் தான் அதை வெளியில கூட எடுத்து வைப்பேன். இப்படி இருந்தா அவங்களுடைய உடம்பு எப்படி கியூர் ஆகும் சொல்லுங்க டாக்டர்னு கேட்க, அந்த நேரம் அவங்களுடைய அம்மா கூப்பிடுறாங்க. இந்த சீன் ஃபுல்லாவே ஒரு நரேஷன் மாதிரி தான் வந்திருக்கும். இவங்க டாக்டர் கிட்ட தான் பேசியிருப்பாங்க. ஆனா அதை நம்ம விஷுவலா வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ அப்படியே அதெல்லாம் கட் பண்ணிட்டு இங்க டைரக்டா படத்துக்குள்ளார வந்துடுறாங்க. இப்போ இந்த அம்மா ஒரு பிளாக் மேஜிக் பண்றவங்க தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அங்க வந்து ஒரு பாக்ஸ் திறந்து காட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஒரு பொம்மை வேற இருக்கு. அந்த பொம்மை எடுத்து இந்த அம்மா கிட்ட கொடுத்தோன்னே அவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. என்னன்னு தெரியும். அப்பதான் அந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்குள்ளாரதான் அவங்களுடைய பொண்ணு இருக்கு. நாங்க ஒரு சில ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய பொண்ணோட ஆன்மாவை இந்த பொம்மைக்குள்ளார புகுத்தி வச்சிருக்கோம். அதனால உங்களுடைய பொண்ணு இந்த பொம்மைக்குள்ளார தான் இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் என்னன்னு இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுல நீங்க முக்கியமான ஒரு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நீங்க ஒரு உண்மையான ஆளுக்கு எப்படி 3 வேளை உணவு தருவீங்களோ அதே மாதிரி இந்த பொம்மைக்குமே 3 வேளை உணவு வைக்கணும். ரெண்டாவது, மிட் நைட்டுக்கு முன்னாடியே நீங்க இந்த பொம்மைய அந்த பாக்ஸ்குள்ளாரே எடுத்து வச்சிடணும். எக்காரணத்தை கொண்டு வெளியில எடுக்கக்கூடாது. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த இடத்த சுத்தி நாங்க ஒரு புனித கயிறை கட்டி வச்சிருக்கோம். இந்த புனித கயிறை தாண்டி நீங்க இந்த பொம்மையை வெளியிலே எடுத்துட்டு போக கூடாது. அங்க நின்று பேசவும் கூடாது. அப்படி ஒரு வேளை நின்று பேசுனீங்கன்னா நடக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொம்மையெல்லாம் கொடுத்துட்டு அங்க வந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா அந்த பொம்மை கூடயே தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பான ஆனா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் போனை போட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு அதெல்லாம் கேட்டுட்டு, அட விடுப்பா, உன்னுடைய அம்மா வந்து உன்னுடைய அக்காவை ரொம்பவே லவ் பண்ணாங்க. அதனாலதான் அவங்க இப்படி பண்றாங்க. அட்லீஸ்ட் இது அவங்கள ஹீல் பண்ணவாச்சும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒன்ன பாரு, நீ வந்து இப்படியே பேபான்னு உட்காந்துட்டு இருக்க. உன்னுடைய அம்மா வந்து அவங்களுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ண போற? நீ இந்த பிரச்சனையில இருந்து இப்ப எப்படி வெளியே வர போற? உனக்கான வழியை நீயே கண்டுபிடி. இதுல இருந்து வெளியே வந்தா தானே நீ ஏதாச்சும் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு அந்த ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது சடனா அந்த இடத்துல இருக்கிற லைட்லாம் ஆஃப் ஆகுது. இவங்களுக்கு உடனே இந்த மாதிரி ஆன உடனே என்னாச்சுன்னு தெரியல. ஏதாச்சும் டிம் சப்ளேவா என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கீழே கேக்குது. இவங்க அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்டனா அந்த பொம்மை கிட்ட தான். இந்த மாதிரி இப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன். சின்ன பொண்ணு என் கூட இருந்தா கூட அவன்கிட்ட ரொம்பலாம் பேச மாட்டா. எப்ப நாங்க 2 பேரும் பேசினாலுமே ஏதாவது பிரச்சனை மாதிரி வராம இருக்காது. ஆனா அவளை மாதிரி நீ கிடையாது. நீ ரொம்பவே நல்ல
நல்லவ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இந்த தடவையாச்சும் நீ என் கூடயே இரு, தயவு செஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. அவங்க போன நேரம் தான் இங்கே ஆனா கீழே இறங்கி வந்து பார்ப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த பொம்மை மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிவி வேற ஆன்ல இருக்கும். டிவி ஆன்ல இருக்கிறத பார்த்துட்டு பொம்மைக்கு என்ன டிவின்னு சொல்லிட்டு அந்த டிவியை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டு அந்த பொம்மையை ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. அதுவுமே அப்படியே சைலண்டாக தான் இருக்கு. சடனாக என்ன பண்ணணும்னா அப்படியே அவங்களை திரும்பி பார்த்துருது. உடனே இவங்களுமே அதை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. அப்படி பயந்து நின்றுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா பின்னாடி வந்து என்ன பார்த்துட்டு இருக்க, எதுக்கு டிவியை வேற ஆஃப் பண்ணா, அதான் உன்னுடைய அக்கா டிவி பார்த்துட்டு இருக்கால, டிவி ஆன் பண்ணுன்னு சொல்லி திருப்பியுமே ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் ஆயிடுச்சு. அதனால அந்த பொம்மையை சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளாரே வைக்கிறாங்க. வச்சுட்டு தூங்கவே போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அங்கே பின்னாடி தான் நின்று பார்த்துட்டு இருந்துருக்கும் போல இருக்கு. அது இங்கே வந்து இந்த பாக்ஸ் எடுத்து அந்த பொம்மையுமே பார்த்து, நீ தான் என்னுடைய அக்காவா, நிஜமாலுமே இந்த பொம்மைக்குள்ளார தான் இருக்கியா, கொஞ்சம் முடிஞ்சா என் முன்னாடி வந்து நிற்க முடியுமான்னு அவங்க அந்த பொம்மைகிட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நிஜமாலுமே அவங்களுடைய அக்காவுமே அவங்க முன்னாடி வந்து நின்னுறாங்க. அவங்க முன்னாடி வந்து நின்னதை பார்த்த உடனே அவங்க பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்படியே பேன்னு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க, எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கேன், நான் திருப்பி உங்க கூட வந்துட்டேன்ல, ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் செத்து போனதுக்கு அப்புறம் ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணேன். அந்த இடத்த சுற்றி ஒரே இருளாக தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போனீங்கன்னு இந்த பொண்ணு பயங்கரமாக பாழ ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் ஆனால் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருமா, அது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் தான், ரொம்ப ரொம்ப சாரி, எங்களை மன்னிச்சுக்கோன்னு இவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க அக்கா, இல்லை நீ போய் சொல்ற, நீ வேணும்னு தான் என்ன கொலை பண்ணிட்ட, உனக்கு எப்பயுமே என் மேலே பொறாம, அம்மா வந்து என் மேலே பாசமா இருக்குன்னு, உன் மேலே அப்பா தான் எப்பயுமே பாசமா இருப்பாரு, ஆனால் அவரும் வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு, அவர் போனதுலேருந்தே உனக்கு அம்மா கூட இருக்க பிடிக்கல, என் மேலே அவங்க பாசம் காட்டுறது உனக்கு இன்னும் சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நீ என்னை கொண்டுட்ட, நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அப்படி கத்தும்போது இவங்க உடம்புலேருந்து பயங்கரமான ரத்தமா வெளியே வர பார்த்துட்டு ஆனா செம பயத்தில் கத்துறாங்க. கத்திட்டே இருக்கும்போது தான் தெரியுது இதுவுமே ஒரு கனவுன்னு. இப்போ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு திருப்பியுமே அந்த இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. என்னடா எல்லாமே கனவு தானோன்னு. அப்படி சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. இவங்க அங்கே வச்சிருந்த ஒரு பேரட்டை காணும், கிளி இருக்கும் இல்லையா கூண்டுல, அந்த கிளியை காணும். கிளியை காணோன்னு உடனே சரி இங்கே தான் எங்கேயாவது இருக்கும்னு அந்த இடத்தையும் சுற்றி சுற்றி தேடி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் கிளி எங்கேயுமே இல்லை. அப்படியே அந்த கிளியை திருடி அவங்க அம்மா கிட்ட தான் வருவாங்க. அங்கே அவங்க அம்மாவும் ஒரு சமையல் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் ஒருவேளை நம்ம அம்மா அந்த கிளியை தான் ஒருவேளை சமையல் பண்ணுறாங்களோன்னு நினச்சிட்டு அப்படியே பொறுமையாக கிட்ட போய் பார்த்தா அதான் கிடையாது, கேரட்டை நறுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே தான் அப்பாடான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது திடீர்னு டஸ்ட்பினில் பார்க்குறாங்க. அதில் பார்த்தா அந்த மாத்திரை கீழே கிடக்கு. மாத்திரை பார்த்துட்டு திரும்ப திரும்ப எதுக்கு நீ இதை எடுத்து டஸ்ட்பினில் போடுற, மாத்திரை சாப்பிட்டா தானே உன்னோட உடம்பு சரியாகும், ஏன் அப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா கிட்ட கத்த, அவங்க அம்மா உடனே கோவமாயி இவங்க கிட்ட கத்த ஆரம்பிச்சிடறான். உனக்குன்னா வேற வேலையே இல்லையா, அந்த மாத்திரையை நெடுக்க சொல்றது தான் உன்னுடைய வேலையா, போய் அவன் வேலையை பாரு, நான் வந்து உன்னுடைய அக்காவுக்கு சமையல் செஞ்சுட்டு இருக்கேன், ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, போய் தொலை அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. திட்டினதுனால இப்போ இவங்க பயங்கர கோவத்தில் வராங்க. இந்த பொம்மையில தானே எல்லா பிரச்சனையுமே, இதை தூக்கிட்டு போய் இங்கே போட்டலான்னு சொல்லிட்டு நிறைய அது வெளியில தான் எடுத்துட்டு போவாங்க. இவங்க எடுத்துட்டு போறது அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு எங்க என்னுடைய பொம்மை எடுத்துட்டு போற, என்னுடைய குழந்தைய கொடுன்னு சொல்லி அங்கே வந்து சண்டையை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்துக்கட்டில் அந்த பொம்மையை பிடிச்சி இழுக்க அதில் இருக்கிற அந்த ட்ரெஸ் வரை கிழிஞ்சுது. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுற மாதிரி எழுத்துக்கள் இருக்கும்ல, அந்த எழுத்து இருக்கு. என்னடா அது இந்த மாதிரிலாம் எழுத்துலாம் எழுதிருக்கு, ஏன்னா அதை அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கு. அந்த நேரம் அவங்க அம்மா அந்த பொம்மையை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு வேற ஒன்றும் புரியல, என்னடா நம்ம அம்மா இந்த மாதிரி பைத்தியம் ஆகிட்டே இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்படி இருக்கும்போது இப்போ நைட்டுமே ஆகிடுது. இங்கே இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பொம்மை வந்து இவங்ககிட்ட என்ன சொல்லுன்னு தெரியாது. இவங்க எல்லாத்தையுமே ஆமா சாமி தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆமாம்மா நம்மளுக்கு அவள் தேவையில்லை, அவளை வந்து நம்ம அமுச்சு விட்டுட்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும் இந்த வீட்டில் இருப்போம் அப்படின்னு இவங்க இங்கே பேசிகிட்டே இருக்க, இங்கே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வச்சிருந்த எல்லா துணியுமே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் செட் ஆகாது, நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடுவோம், அம்மா முழு பைத்தியம் ஆயிடுச்சு, நம்மளை அரை பைத்தியம் ஆகிறதுக்கு வேறு நம்ம இந்த இடத்த காலி பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில் தான் கிளம்புறாங்க. அப்படி போகும்போது திடீர்னு அவங்க அம்மா பின்னாடி வந்து அவங்க மூக்கை பொத்தி விட்டுருவாங்க. அதுலேயே பார்த்தா மயக்க மருந்து இருக்கும் போல இருக்கு. இப்போ அவங்க மயக்கமாய் கீழே விழுந்தவங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. டைனிங் டேபிள்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க முன்னாடி அந்த பொம்மையுமே உட்காந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா அம்மா எங்க இருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க, எனக்கு தயவு செஞ்சு அவுத்து விடுங்க, நான் வெளியில போயிடுறேன்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் அதெல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு உட்காரு, நான் நமக்காக சமையல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், என்ன செஞ்சுட்டு வந்திருக்கேன் பாருன்னு எடுத்துட்டு வந்து ஒரு சூப் வைக்கிறாங்க. அதில் தான் பார்த்தா தெரியுது இவங்க அந்த கிளியை தான் வெட்டி போட்டு அதில் வச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு. இப்போதான் அதை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஆனிக்கு செம கடுப்பாயிடுது. அதே நேரத்தில் பயந்துடுறாங்க. அப்படி அவங்க உட்காந்துட்டு இருக்க, இந்த சூப்பை சாப்பிடுன்னு சொல்றாங்க. அவங்க சூப்பை சாப்பிட மாட்டாங்க. அதனாலே அந்த ஸ்பூன் எடுத்து இவங்களே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனால் அந்த பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது. அதனாலே உன்னுடைய அப்பா மாதிரி நீ வாழ்ந்துருக்கடி, அப்பனுக்கு பிறந்தது புள்ள தப்பாம இருக்குன்னு சொல்லிட்டு வாயில ஒரு குத்து குத்திட்டு இப்போ எங்கே போறாங்க. போயிட்டு ஏதோ ஒரு மருந்து மாதிரி எடுத்துட்டு வராங்க. ஏதோ விஷம் போல இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அங்கே வச்சு உன்னோட அக்கா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு
சந்தோஷப்படுறா. ஏன்னா நம்ம அவளை தனியாக விட்டுட்டோமா, அதை சொல்லி என்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணோம். அதனால நம்ம ஒன்று பண்ணுவோம். இப்போ நம்ம 2 பேருமே இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடலாம். அப்படி செத்துட்டா நம்மளுமே அவ கூட போய் சேர்ந்துருவோம். 3 பேருமே ஒன்றா சந்தோஷமா இருக்கலாம். வா வான்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் அந்த விஷத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஷத்தை குடிச்சிட்டு பேனா கிட்ட தான் வருவாங்க. வந்து இருந்தா நீயும் குடி குடின்னு எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதை குடிக்கவே இல்லை. அதே நேரம் அவங்க கையில் கட்டியிருந்த அந்த கயிறுமே அப்படியே அவுத்து விட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதனால அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இங்கே ஓடி வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி தான் அவங்களுடைய அம்மாவுமே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு கத்தி எடுத்துட்டு இவங்களை வேக வேகமாக குத்தாடுறாங்க. அவங்க குத்தாடுறதை பார்த்துட்டு இவங்க ஒரு இடத்துக்கு கூட அந்த இடத்துல கீழே தடுக்கி விழுந்துடுறாங்க. தடுக்கி விழுந்தோடனே இவங்களும் கத்தியால் குத்த பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக அந்த கத்தியிலே கை வச்சு பிடிச்சிடுறாங்க. அப்புறமா இப்படியே போராடி அவங்கள எட்டி வஞ்சிட்டு அங்கே வந்து வேக வேகமாக ஓடியார. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொம்மை தான் என்ன உன்னை கொலை பண்ண சொல்லிச்சு, என்ன மன்னிச்சிருன்றாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகமே வருது, இந்த வீட்டிலேருந்து வெளியில் போய் நீங்கள் அந்த பொம்மை கிட்ட பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா அது பிரச்சனை வந்துடும். இவங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில் உட்காந்து பேசியிருப்பாங்கல்ல, அது அந்த மந்திரிச்ச கயிறை தாண்டி தான் பேசியிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் அந்த பொம்மை இப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் போல இருக்கு. அதை இப்போ அவங்க நினச்சி பார்த்துட்டு அந்த பொம்மை கிட்ட தான் வருவாங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த பொம்மை இருக்காது. பொம்மை எங்கடா போச்சுன்னு பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது சடனாக பின்னாடி காட்டுறாங்க. பார்த்தா ஒரு இமயமலை மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. அது இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இவங்களை இப்போ கொல்ல தான் பார்க்குது. ஆனால் அந்த நேரம் அவங்களுக்கு சில ஞாபகங்கள்லாம் வருது. இவங்க இதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகங்கள். அப்போ அவங்க தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து கவலைப்படாத, எப்பயுமே வந்து நீ என்னுடைய அக்கா தான், நான் எப்பயுமே அவன் மேலே பொறாமையும் பட மாட்டேன், கோவமும் பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க, இங்கே திடீர்னு அவங்க அம்மா அந்த பேயை கத்தியால் குத்திடுவாங்க. அப்படி குத்தின உடனே இப்போ அந்த பேய் வந்து பொம்மையை எடுத்து இவங்க அம்மாவுமே பக்கத்தில் விழுந்து கிடக்குறாங்க. அவங்க இப்போ இந்த பொம்மையை இந்த வீட்டிலேருந்து வெளியே வேகமாக தூக்கிட்டு போயிடு, இங்கே இந்த பிரச்சனை ஆகிடும், வெளியில் போன்னு சொன்ன உடனே இவங்களுமே அவங்க பேச்சு கேட்டு அந்த பொம்மையை தான் இப்போ வெளியில் தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி வெளியில் தூக்கிட்டு நேராக அந்த கயிறை தான் தாண்டி போவாங்க. அங்கே போயிட்டு அப்படியே கீழே விழுறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு செம பெரிய ட்விஸ்ட்டு. இவங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, அது ஞாபகங்கள் கிடையாது, அந்த ஆன்மா தான் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க தங்கச்சி மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்க அம்மாவுமே இருப்பாங்க. அதில் தான் நமக்கே தெரிய வருது, இப்போ செத்து போனது அவங்க தங்கச்சி மட்டும் கிடையாது, அவங்க அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய கையை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க கையில் அந்த கத்தியை குத்தின காயம் இல்லை. அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே அதிர்ச்சியாக படுத்துட்டு இருக்க சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா இன்னொரு அதிர்ச்சி. இவங்க தங்கச்சி பொம்மை மாதிரியே பக்கத்தில் இன்னொரு பொம்மை இருக்குது. அது வந்து இவங்களுடைய அம்மாவுடைய பொம்மை. அப்போ தான் நமக்கு சில விஷயங்களெல்லாம் ரிவீல் பண்ணுறாங்க. இவங்க அம்மா வந்து இந்த பொம்மைலாம் வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே அவங்க அம்மா வாங்கியிருக்க மாட்டாங்க, இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. தன்னுடைய தங்கச்சி அம்மா 2 பேருமே கொண்டுட்டோமேன்ற ஒரு மன உளைச்சலில் இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. ஏதாச்சும் பண்ணி நம்ம தங்கச்சிக்கிட்டேயும் அம்மா கிட்டேயும் பேசிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கும்போது தான் இவங்களுக்கு இன்டர்நெட்டில் இந்த ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. உங்களுடைய அம்மா கிட்ட நீங்கள் பேசணுமா, அதுக்கு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அதில் சில டீட்டெயில் தான் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு தான் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இப்போ அவங்க இந்த 2 பொம்மையுமே வாங்கி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுங்க 2த்துக்குமே சமையல் செஞ்சுட்டு பைத்தியக்காரங்க மாதிரி எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா, அது எல்லாமே அவங்க கற்பனை தான். இவங்க கூட தான் அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாத்திரை டஸ்ட்பின்ல கிடந்தது, இந்த மாதிரி எல்லாமே இவங்க பார்த்த வேலை தான். கூட இவங்க அம்மா இருக்கிறதா நினைச்சு இந்த மாதிரி கற்பனையாக சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியாக இப்போ இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி தலையில் கை வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ அவங்க நார்மல் கண்டிஷனுமே வந்துட்டாங்க. ஏன்னா உண்மை எது பொய் எதுன்னு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, அதனால இப்போ அவங்க இப்படி அழுதுகிட்டே இருக்க அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த ஒரு எபிசோடு மட்டும் ஸ்டார்டிங்கில் ஹாரர் மாதிரி காட்டிட்டு கடைசியாக ஒரு சைக்கலாஜிக்கல் மூவி மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஹாரர் டைப்பில் தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு எடுத்து ஒன்று பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் மூவிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.